2 ஆண்டுகால சேவை விடைபெறுகிறது. மிக்-21 போர் விமானம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய விமானப்படையில் பெரும்பங்காற்றிய மிக்-21 போர் விமானங்கள் விடைபெறவுள்ளன. மிக்-21 போர் விமானங்கள் வினாடிக்கு 250 மீட்டர் வேகத்தில் எட்டும் எண்ணுதிறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்திய விமானப்படையில் 2 பிரிவுகளில் 36 மிக்-21 போர் விமானங்கள் உள்ளன. வரும் செப்டம்பர் 26ஆம் தேதியுடன் சண்டிகரில் நடைபெறும் விழாவில் இந்த விமானம் அதிகாரப்பூர்வமாக சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் நல் விமானப்படை நிலையத்தில் நடைபெற்ற அடையாள பிரியாவிடை விழாவில் விமானப்படை தளபதி ஏ.பி. சிங் மிக்-21 விமானத்தை ஓட்டினார். சோவியத் யூனியன் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட மிக்-21 விமானம் வரலாற்றில் அதிகமாக தயாரிக்கப்பட்ட சூப்பர்சோனிக் போர் விமானங்களில் ஒன்றாகும். இது 1963இல் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. தற்போது 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் 11,000க்கும் மேற்பட்ட மிக்-21 விமானங்கள் பயன்பாட்டில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1995 மற்றும் 1971 ஆண்டுகளில் நடந்த இந்திய பாகிஸ்தான் போர்கள், 1999ஆம் ஆண்டுகளில் கார்கில் போர் மற்றும் 2019ஆம் ஆண்டு பால்கோட் தாக்குதல் ஆகியவற்றில் மிக்-21 விமானங்கள் முக்கிய பங்காற்றியது. இருப்பினும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் மிக்-21 விமானத்திற்கு பாதகமாக அமைந்துள்ளது. 62 ஆண்டுகளில் மிக்-21 சந்தித்த 400 விபத்துகளில் 200 60 பொதுமக்கள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. காலாவதியான தொழில்நுட்பம் மற்றும் அதிக பராமரிப்பு தேவைப்படுவதால் மிக்-21 விமானங்கள் கைவிடப்பட உள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவற்றுக்கு மாற்றாக உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் Mk-2 விமானங்கள் இருக்கும்.